ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பிரதான சாலை மோசமான நிலையில் மாறி மரண பள்ளங்களுடன் காணப்படுவதால் புதிய சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லும் இந்த சாலை சில மாதங்களிலேயே மோசமான நிலையில் மாறி மரண பள்ளங்களுடன் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அவதியடைவதுடன் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்திற்குள்ளாகி காயமடைகின்றனர். எனவே மழைநீர் தேங்காத வகையில் நீடித்த தீர்வாக புதிய சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ரோடு சாலை மெயினான பழையாறு, புதுப்பட்டினம், கூலையாறு, திருமூலாசல் மெயினான ரோடு. இது ரோடு ஒரு வருஷமாக சரியில்லை. நகராட்சி ரொம்ப அலட்சியமாக சொல்லி எவ்வளோ தடவை மனு கொடுத்து ஒன்றும் கேட்கல. இது சீர்காழி நகராட்சி அலட்சியம் இல்லாமல் விரைந்து இதை சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த ரோட்டால் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புங்க. டயர் அடிபட்டு வீணாக போகுதுங்க. டயர் அடிபடுது. எங்களுக்கும் உடம்பு வலிக்குது, இழப்பு தாங்க. கடந்த ஓராண்டுகளாக சாலை சீரமைக்காமல் குண்டும் குழியுமாக இருந்து வருவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள், 4 சக்கர வாகன ஓட்டிகள் கொண்டு செல்வதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. போக்குவரத்துக்கு அடிக்கடி இந்த சாலையில் விபத்து ஏற்படுவதால் மிக அச்சமாக உள்ளது செல்வதற்கு. இதை உடனேயே சீரமைக்க வேண்டும் என நகராட்சி நிறுவனத்தை கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரோடு ரொம்ப குண்டும் குழியுமாக கிடக்கு. இதில் அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது. இந்த ரோடு மெயின் ரோடு. அது திருமலாசல், பழையாறு, இங்கே செம்மங்குடி போகிற ரோடு. இந்த ரோடு 2 வருஷமாக நானும் பார்க்குறேன். காலியாக அப்படியே குண்டும் குழியுமாக தான் இருக்குது. 2 வருஷமாக ரோடு இப்படி தான் இருக்குது. கீழே கீழே ஊந்து ஃபேமிலியாக போகிறோம். ரொம்ப அவசரப்படுறோம். இதை சொல்லி அடுத்து போச்சு. எங்களை வெறுத்து போய் தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ சொல்ல முடியல, அழுகுறோம். அவ்வளோதான். இப்போ நகராட்சியில் சொல்லி அடுத்து நோட்டீஸ் கொடுத்தா பேசியாச்சு. ஆனால் இது நடவடிக்கை எடுத்தப்படல. இதோ இப்போ வரோம்.